நம்ம எல்லாம் வெளிநாட்டு வேலைக்கு வரும்போது பயங்கர எய்மில் வந்திருப்போம். நம்ம குடும்பத்தை முன்னேற்றணும், வாங்கிட்டு வந்த கடன் அடைக்கணும், அக்கா தங்கச்சி இருந்தாங்க அக்கா தங்கச்சி கட்டி கொடுக்கணும், நம்ம அப்பா அம்மா நல்லபடியாக பார்த்துக்கணும், நம்மளும் லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவோம். ஆனால் அந்த ஒரு 5-6 வருஷம் நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்துட்டு அதான் ஏதோ சொல்லுவாங்களே பழமொழி, வெண்ணெய் திரண்டு வர டைமில் பானை உடஞ்சிருச்சு அப்படிம்பாங்க. அதுமாரி வந்துட்டு உங்கள் கையில் கொஞ்சம் காசு சேமிப்பு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த சோசியல் மீடியா வர அரசியலுங்களை பார்த்துட்டு அந்த அரசியல்வாதிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கிறீங்க. அரசியல்வாதிங்க வந்து எந்த வழியிலும் எப்படியாவது தப்பிச்சுக்குவாங்க, அவங்களுக்கான செல்வாக்கு இருக்கும். ஆனால் உங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்குது, அந்த அரசியல்வாதிகளுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணி ட்வீட் பண்ணிக்கிட்டு மாட்டிக்கிறீங்க. திரும்ப வெளிநாட்டிலேருந்து நீங்கள் நம்ம ட்வீட் பண்ணால் நம்மளை வந்து கண்டுபிடிக்க முடியாது, வைக்க முடியாதுன்னு யோசிக்காதீங்க. இன்றைக்கெலாம் வந்து ஐடியை வச்சு எங்கே இருந்தாலும் பிடிச்சிருவாங்க. ஸோ அதனால் வந்து அரசியல் தலைவர்களுக்கு நீங்கள் வந்து ஒருபோதும் வந்து தவறான வழிக்கு துணை போகாதீங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் வந்து டீ குடிக்க சொன்னால் டீ குடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்துட்டார். இன்றைக்கி அவங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்களுக்கே தெரியும்.